Taste the Daily. புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் கொட்டுப்பாளையம் பகுதியில் முழங்கால் அளவிற்கு மழை நீர் தேங்கி நிற்கிறது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் எழில்குமார். எழில்குமார், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் மழையால் என்னென்ன பாதிப்புகள் என்ன ஏற்பட்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. செஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடக்க உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கிட்டத்தட்ட 10 மணிக்கு முதல் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் கனமழையானது பெய்து வருகிறது. தற்பொழுது வரை இந்த கனமழையானது பெய்து வருகிறது. தற்போது இந்த மழையின் காரணமாக கொட்டுப்பாளையம், அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கொட்டுப்பாளையம் பகுதியில் முழங்கால் அளவிற்கு இந்த மழை நீரானது தேங்கியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் ஒவ்வொரு மழையிலும் இந்த தாழ்வான பகுதி என்பதால் ஒவ்வொரு மழையிலும் இது போன்ற நீரானது தேங்குவது வழக்கம். எனவே ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது, அதாவது சிறிய அளவிலான மழை பெய்தாலும் இது போன்ற தண்ணீர் தேங்குவது வழக்கம். எனவே அரசு சார்பில் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் 10 மணி முதல் தொடர்ச்சியாக தற்பொழுது வரை கனமழை பெய்து வருகிறது. இருந்த போதிலும் ஒரு சில தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது தேங்கியுள்ளது. இதேபோல் இதே மழையானது தொடர்ந்து நீடித்தால் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கி ஒரு மிகுந்த சிரமத்திற்கு ஏற்படுத்தும் ஒரு சூழ்நிலையே உள்ளது. இருந்த போதிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தாழ்வான பகுதிகளில் மோட்டார்கள் அமைத்து அந்த தேங்கிய நீரை வெளியேற்றுவதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி எழில்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. Taste the Daily.